இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஸ்ரீ நாராயணியம் தசகம் 9 பிரம்மதேவனுடைய தவமும் உலக படைப்பும். இதை நாம் இப்பொழுது பார்க்கலாமா? நாபி கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மேலிருந்து அந்த பிரம்மதேவன் இந்த தாமரை எங்கிருந்து தோன்றியது என்று சிந்தித்தார். ஆனால் அறிய முடியவில்லை. அதை கண்டறிய வேண்டும் என்ற ஆவலால் திசைதோறும் தன் முகத்தை திருப்பினார். அப்பொழுது மலர்ந்த தாமரை பூ போன்ற 8 கண்களுடைய 4 முகங்களை அவர் பெற்றார். பெரும் கடலில் அசைந்த அந்த ஒரு தாமரை மலரை மட்டும் கண்டார். ஆனால் அதற்கு இருப்பிடமான உன் திருமேனியை காணவில்லை. அதனால் இவர் அந்த தாமரை மலரின் நடுவில் துணை இல்லாமல் இருக்கின்ற நான் யார், இந்த தாமரை மலர் எதனின்று தோன்றியது என்று ஆலோசித்தார். மிகுந்த அறிவுடைய இந்த பிரம்மதேவர் இந்த தாமரை மலருக்கு எங்கே ஒரு உற்பத்தி ஸ்தானம் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார். தன்னுடைய யோக வலிமையாலும் அறிவினாலும் தாமரை தண்டின் துளையின் வழியாக கீழே இறங்கினார். ஆனாலும் உள்ளத்தை பெரிதும் கவருமான அந்த திருமேனியை காணவில்லை. பிறகு தாமரை தண்டின் அனைத்து துளைகளின் வழியாகவும் சென்று 100 ஆண்டுகள் தேடியும் ஒன்றையும் காணவே இல்லை. அதனால் திரும்பி தாமரை மலர் நடுவில் சுகமாக அமர்ந்து கொண்டு மனதை ஒரே நிலையில் நிறுத்தி உன் அருள் ஒன்றையே பெற விரும்பி தவத்தில் ஈடுபட்டார். தாமரை பூவென்றும் தோன்றிய அந்த பிரம்மதேவர் 100 தேவ வருஷங்கள் தவம் செய்தார். அதனால் உண்டாகிய அறிவால் மனத்தெளிவுடன் ஆதிசேஷன் உடலின் ஒரு பகுதியின் முன்பு எப்பொழுதும் காணாததும் வியப்புக்குரியதுமான உன் திருவுருளைக் கண்டு பெரிதும் மனம் மகிழ்ந்தார். சிரசில் முன்புறம் கிரீடம், பின்புறம் மகுடம், கரங்களில் வளையல்கள், மார்பில் முத்து மாலை, தோளில் தோள்வளை, இடுப்பில் ரத்தனங்கள் பதித்த மேகலை, அழகாய் அணிந்த பொன்னாடை, கழுத்தில் ஒளிவீசும் கௌஸ்துபம் என்று இத்தகைய அதிசயமான அலங்காரத்தோடு பிரம்மனுக்கு காட்சியளித்த காயாம்பு வண்ண திருமேனியை நான் தியானிக்கிறேன். தலைவனே, ஹரியே, வேதங்கள் காட்டி எல்லையில்லாத பெருமைகளை உடையவரே, திருமகளின் தலைவனே, தாங்கள் என் கண்களுக்கு புலனானது நான் செய்த பாக்கியமே. எனக்கு விரைவில் உலகங்களை படிப்பதில் செயல் திறமை வாய்ந்த அறிவை அளிக்க வேண்டும் என்று அந்த பிரம்மதேவனால் வேண்டிக் கொள்ளப்பட்ட பல சிறந்த குணங்களையுடைய நீயே என்னை காத்தருள வேண்டும். பிரம்மதேவரே, முடிவற்ற 3 உலகங்களை படைப்பதில் திறமை அடைவாய். அதற்கு எப்பொழுதும் என் உதவி பெறுவாய் மற்றும் மறுபடியும் தவத்தை செய்வாய். அனைத்தையும் சாதிக்கும் தீவிரமான பக்தியும் என்னிடம் நிலைத்திருக்கின்றோம் என்று கூறி பிரம்மதேவரை மகிழ்வித்தாய். பிறகு அந்த பிரம்மதேவன் 100 தேவ வருஷம் தவத்தை புரிந்து முன்பிருந்தே காட்டிலும் மிகுதியான தவ வலிமையும் அறிவாற்றலும் பெற்றார். மற்றும் பிரளய காலத்திலே நீரில் தாமரை மலர் காற்றில் ஆசத்தை கண்டு உன் சக்தியால் நிறைந்த அவர் அந்த காற்றையும் நீரையும் பருகிவிட்டார். குருவாயூரின் தலைவனே, பிறகு அந்த பிரம்மதேவன் உன் அருளினால் அந்த தூய்மை பூவினாலேயே 3 உலகங்களையும் அடைந்தார். பின் உயிர்களிடத்தில் படைக்க தொடங்கினார். அத்தகைய அருளோடு கூடிய நீயே அருள் மிகுந்த கடைக்கண்களால் என்னை விரைவில் காப்பாற்ற வேண்டும். தசகம் 9 முடிந்தது, நிறைவுற்றது. இனி தசகம் 10 பார்ப்போமா? வைகுண்டத்தில் எழுந்தருளி இருப்பவனே, பிரம்மதேவன் உன் அருளினால் மிக வலிமையை அடைந்தவனாய் தாவரங்களையும் பசு பட்சி முதலியவர்களையும் மனிதர்களையும் பலவகையான தேவர்கள் ஆகிய உயிரினங்களையும் படைத்தார். அந்த பிரம்மதேவன் மதி, மயக்கம், அகங்காரம், ஆசை, சினம், அச்சம் என 5 வகையான அஞ்ஞான பாவங்களை படைத்துவிட்டு பின் அவ்வித தமோகுணம் மிகுந்த பாவங்களை தோற்றுவித்தற்காக பெரிதும் வருந்தி அந்த அறியாமையை விளக்க உன் திருவடிகளை தியானித்தார். அத்தகைய பிரம்மதேவர் மனத்தால் சனகனையும் சனந்தனையும் அதன் பிறகு சனாதன் சனத்குமாரன் ஆகிய 4 வரையும் படைத்தார். பின் அவர்களை படிப்பு தொழிலில் ஈடுபட சொன்னார். ஆனால் அவர்களோ உன் திருவடிகளை அடைவதிலேயே விருப்பமுடையவர்களாயிருந்தால் பிரம்மதேவன் சொல்லை ஏற்கவில்லை. அதனால் அந்த பிரம்மதேவர் தனக்கு உண்டான கடுஞ்சினத்தை மனதிலே அடக்க முயன்ற பொழுது அவருடைய புருவங்களின் நடுவிலிருந்து உன்னுடைய அம்சமான ஒரு மிருடன் தோன்றினான். அவன் பிறந்தவுடனே பிரம்மனை பார்த்து எனக்கு பெயரையும் இடங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என ஆளார். அவ்வாறு அழுத காரணத்தால் அவன் ருத்ரன் என்ற பெயரை பெற்றான். பின் உன்னால் தூண்டப்பட்ட பிரம்மா அந்த ருத்ரனை
11 உருவங்களை ஏற்கச் செய்து ஒவ்வொருவருக்கும் ஒரு பெயர் அளித்து அனைவருக்கும் அன்பு மனைவியர்களையும் படைத்து மக்களை படைக்கும்படி ஆதரவுடன் கேட்டுக்கொண்டார். உடனே ருத்ரன் ருத்ர கணங்களை படைத்தார். அவை அச்சத்தை தரும் வடிவத்தோடு 3 உலகங்களையும் வியாபிக்க முற்பட்ட போது பிரம்மதேவர் அவற்றை கண்டு பெரிதும் அஞ்சினார். பின் அவர் உன் ஏவலால் அந்த ருத்தர்களை நோக்கி, ஒருபோதும் இனி நீங்கள் உயிர்களை படைக்க வேண்டா, உலகின் நன்மைக்காக தவத்தை செய்யுங்கள் என்று சொன்னார். ருத்ரன் தவம் செய்ய முயன்றார். பிறகு பிரம்மதேவர் தானே படைப்பில் ஈடுபட்டார். அவனுடைய உடலிலிருந்து மரீசி, அத்திரி, ஆங்கிரசு, சுகிரது, புலகணன், புலஸ்தியன், பிருகு, வசிஷ்டர், தட்சன் மற்றும் உன் திருவடிகளுக்கு அடிமை பூண்ட நாரதர் ஆகிய 10 மகரிஷிகளை படைத்தார். பிரம்மதேவர் தர்மன், கர்த்தமன் முதலியவர்களை படைத்தார். பின்பு சரஸ்வதியை பிடித்தவுடனே காம விகாரம் அடைந்தார். அப்பொழுது சனகன், தட்சன் முதலிய மக்கள் உன் ஏவலினால் தங்கள் தந்தையான பிரம்மதேவருக்கு அறிவுரை கூறினார்கள். அதனால் பிரம்மதேவர் அறியாமையை விட்டு விலக்கினார். 4 முகங்களுடைய பிரம்மதேவர் தன் முகமண்டலத்திலிருந்து வேதங்களையும் புராணங்களையும் மற்ற எல்லா வித்தைகளையும் படைத்து தன் மக்களிடம் கொடுத்தார். அதற்கு மேல் படைப்பு தொழிலில் ஈடுபட முடியாமல் போனதால் அவர் உன் திருவடியில் மலர்களில் தஞ்சம் புகுந்தார். குருவாயூரின் தலைவனே, கோவிந்தனே! அப்பொழுது பிரம்மதேவர் உயிர்களின் வளர்ச்சிக்கு உரிய வழியை அடைந்தார். தன் உடலை 2ஆக பிரித்து மனு, சதுருபை என்ற கணவன் மனைவியை சிருஷ்டித்தார். அந்த இருவரின் மூலம் மனித வர்க்கத்தை பெருக்கினார். இவ்வாறு மனித வர்க்கங்களை படைத்து கொண்டிருக்கிற கோவிந்தா, அத்தகைய நீயே எல்லா நோய்களையும் அகற்ற வேண்டும். தசகம் 10 நிறைவேற்றது. நாளை தினம் தசகம் 11 நாம் பார்ப்போம். தசகம் 9 முடிந்தது. 9 முடிந்தது. நாளை 10. ஹிரண்யாட்சன், ஹிரண்யகசிபு ஆகியோருடைய பிறப்பு. நாளைக்கு இதை தசகம் 10 நாளைக்கு பார்ப்போம். தசகம் 11 நாம் பார்ப்போம். இப்பொழுது நாம் பார்த்த 9 மற்றும் 10. நன்றி, வணக்கம்.